ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர் குணசேகரன். இவர் இன்னும் திருமணமாகாத இளைஞர். வீட்டில் இவரது தந்தையும் தாயும் இருக்கின்றனர். இவர்தான் அந்த வீட்டின் ஒரே மகன். சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் தன் பெற்றோரிடமே ஒப்படைத்துவிடும் பழக்கம் கொண்டவர் குணசேகரன். இதனால் வீட்டில் அனைவருக்கும் இவர் மிகவும் பிடித்தமானவராக இருக்கிறார். வீடு, வேலை, ஊர் என எல்லா இடங்களிலும் இவருக்கு எந்தவிதமான கெட்ட பெயரும் கிடையாது. மாறாக எப்போதும் அனைவரிடமும் இனிமையாக பேசும், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத ஒரு நல்ல மனிதராகவே அனைவராலும் போற்றப்படுகிறார். அதே நிறுவனத்தில்தான் சங்கர் என்ற சக ஊழியரும் பணிபுரிகிறார். சங்கருக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் திருமணமான நாள் முதலே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் சோகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சங்கரின் மனைவிக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. இதற்காக எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்தும் எவ்வளவோ சிகிச்சைகளை மேற்கொண்டும் பயனில்லை. இந்த விஷயம் சங்கரையும் அவரது மனைவி லதாவையும் மிகவும் வருத்தப்படுத்தி வந்தது. அடிக்கடி இதை பற்றி சங்கரும் அவர் மனைவியும் புலம்புவதை கேட்ட குணசேகரன் அவர்களுக்கு ஆறுதல் கூறி மனதளவில் உறுதுணையாக இருந்து வந்தார். படிப்படியாக குணசேகரனுக்கு சங்கரிடம் மிகுந்த பிடிப்பு ஏற்பட்டது. சங்கரின் துயரத்தில் பங்கெடுத்து அவருக்கு தோள் கொடுத்து நிற்கும் இந்த நட்பு மேலும் மேலும் பலமடைந்தது. இப்படியிருக்கும்போது சங்கர் தனது சொந்த ஊரான ஒரு கிராமத்திற்கு செல்ல விரும்புவதாகவும் குணசேகரனும் உடன் வரவேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். வேலையாக எத்தனை நாள்தான் இருப்பது? 1 வாரமோ 10 நாட்களோ அங்கு தங்கிவிட்டு வரலாம் என்று நினைத்த குணசேகரன் உடனே அதற்கு சம்மதித்தார். இதற்கு அவரது பெற்றோர்களும் முழு மனதான ஒத்துழைப்பு தெரிவித்தனர். இதையடுத்து குணசேகரனும் சங்கரும் சங்கரின் சொந்த ஊருக்கு பயணப்பட்டனர். சங்கரின் வீடு வசதியானது, 2 மாடிகளைக் கொண்ட நல்ல இடம். ஆனால் வீட்டில் சங்கரின் பெற்றோர் இல்லை. அவர்கள் இளம் வயதிலேயே இறந்து போய்விட்டனர். அந்த வீட்டில் இருப்பவர்கள் சங்கரும் அவரது மனைவி லதாவும் மட்டுமே. இந்த பயணம் எப்படிப்பட்ட திருப்புமுனையை குணசேகரனின் வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகிறது? சங்கரின் வீட்டில் நடக்கப் போவது என்ன? அடுத்த பகுதியில் பார்ப்போம். குணசேகரனை கண்டதும் லதா மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றார். அண்ணா, நல்லா இருக்கீங்களா என்று புன்னதையுடன் அழைத்துச் சென்று உபசரித்தார். குணசேகரனும் நல்லா இருக்கியாமா என்று பதில் சொல்லி அவர்களுடன் கலகலப்பாக பேசினார். சங்கர் அடிக்கடி குணசேகரனை அண்ணன் என்று அழைத்ததால் குணசேகரனும் லதாவை அண்ணி என்று அழைக்க ஆரம்பித்துவிட்டார். லதாவுக்கோ குணசேகரனின் பேச்சும் நடவடிக்கைகளும் மிகவும் பிடித்து போயின. காரணம், குணசேகரன் எப்போதும் சிரித்த முகத்துடன் இனிமையாக பேசும் தன்மை கொண்டவர். அக்கம் பக்கத்தினருடன் கூட அவர் மிகவும் நளினமாக பழகும் விதம் லதாவை கவர்ந்தது. சங்கரின் வீட்டிற்கு வந்தவுடன் லதா குணசேகரனை மாடிக்கு அழைத்துச் சென்று, நீங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க, சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது சிறப்பான உணவு தயாரித்து வைக்கிறேன் என்று அன்போடு சொன்னார். சிறிது நேரத்தில் குணசேகரன் கீழே வந்தபோது லதா பலவிதமான உணவுகளை தயாரித்து வைத்திருந்தார். அந்த உணவுகளை ருசி பார்த்த குணசேகரனோ, ஆஹா, என்ன அற்புதமான சமையல் என்று வியந்து புகழ்ந்தார். அந்த சமயத்தில் சங்கர் ஊரில் அவசர வேலையாக இல்லாத சமயங்களில் கூட குணசேகரன் லதாவிடம் நகைச்சுவையாக பேசுவார். எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சாங்கன்னா என் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு யாரு இவ்வளவு அருமையா சமைச்சு போட முடியும் என்று கேலியாகச் சொல்வார். இதை கேட்ட லதா சிரித்துக்கொண்டே, உங்க எண்ணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு சீக்கிரமே கிட்டும், கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் கூறினார். இந்த நேரத்தில் லதா குணசேகரனிடம்,
என்னோட கணவர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையாவே பேசுவார். உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வீட்டில் பெரியவங்க, பேச்ச கேட்கிற அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லுவார் என்று கூறினார். இதை கேட்ட குணசேகரன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இப்படியாக 2-3 நாட்கள் மகிழ்ச்சியாக கழிந்தன. ஆனால் ஷங்கரின் தொழில் காரணமாகவும் கடன் சிக்கல்களாலும் லதா மனதளவில் பாதிக்கப்பட்டு இருப்பது குணசேகரனுக்கு புரிகிறது. அவர் இந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்கப் போகிறார்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஷங்கருக்கு சொந்த ஊரில் சில முக்கியமான வேலைகள் இருந்ததால் அவர் அடிக்கடி வெளியில் சென்று வர வேண்டியிருந்தது. இதனால் லதாவும் குணசேகரனும் அடிக்கடி ஒன்றாக நேரத்தை செலவிடும் சூழ்நிலை உருவானது. லதா குணசேகரனை ஊரில் உள்ள கோவில்களுக்கும் சுற்றுலா இடங்களுக்கும் அழைத்துச் சென்று காண்பித்தாள். இந்த இனிமையான நாட்கள் வேகமாக நகர்ந்தன. ஒரு நாள் குணசேகரனால் அடக்க முடியாமல் லதாவிடம் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். அண்ணி, உங்களுக்கு இத்தனை நாட்களாக குழந்தை பாக்கியம் ஏன் இன்னும் கிடைக்கவில்லை? நீங்கள் மருத்துவ பரிசோதனை ஏதும் செய்து பார்த்தீர்களா என்று அனுதாபத்துடன் கேட்டார். இதை கேட்ட லதா சற்று கண்கள் கலங்க, நான் டாக்டரிடம் சென்று பரிசோதனை செய்து பார்த்தேன். எனக்கு உடல்நிலையில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனது கணவருக்கு அலுவலகத்தில் மிகுந்த மன அழுத்தம் உள்ளது. அது மட்டுமின்றி சில கடன் பிரச்சனைகளும் உள்ளன. இதனால் அவர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார். அவர் 1 மாதமாவது மனதளவில் லேசாக என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி திரும்பும் என்று கூறினார். இதை கேட்ட குணசேகரன் அதிர்ந்து போனார். அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. கடன் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார். சுமார் 3 லட்சம் ரூபாய் இருக்கலாம் என்று லதா பதில் சொன்னதும் குணசேகரன் ஒரு முடிவு செய்தார். அண்ணி, என்னோடு வாருங்கள், நாங்கள் ஒரு வங்கிக்கு செல்வோம் என்று கூறி அவளை அழைத்துச் சென்றார். வங்கியில் தனது சேமிப்பிலிருந்து 3 லட்சம் ரூபாயை எடுத்து அந்த முழு தொகையையும் லதாவிடம் கொடுத்தார். குணசேகரன் கடனை தீர்க்க உதவி செய்த இந்த செயல் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? இது அவர்களது உறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? அடுத்த பகுதியில் அறிவோம். குணசேகரன் லதாவிடம் அந்த பணத்தை கொடுத்தபோது, அண்ணி, இந்த பணத்தை வைத்து உங்கள் கடன் பிரச்சினைகளை முடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். என்னால் இதைவிட பெரிய உதவி வேறு என்ன செய்ய முடியும்? ஷங்கர் வந்ததும் அவர் தன் வருமானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக் கொடுத்தால் போதும் என்று கூறினார். இதை கேட்ட லதாவிற்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் நன்றியும் ஏற்பட்டது. ஷங்கர் ஊருக்கு திரும்பி வந்ததும் இந்த விஷயத்தை கூறினார். அப்போது ஷங்கரும் மிகுந்த மனநிறைவு அடைந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு லதாவின் மனது குணசேகரனின் மீது அப்படியே பறந்தது. அவரது உன்னதமான பண்பும் தன்னலமற்ற உதவியும் அவளது இதயத்தில் இடம் பிடித்தது. குணசேகரனும் லதாவின் அன்பான நடத்தையையும் தன்னை மதித்து நடந்து கொள்ளும் விதத்தையும் மிகவும் பாராட்டினார். இந்த பரஸ்பர மரியாதையும் புரிந்துணர்வும் அவர்களுக்கிடையே மிகுந்த நெருக்கத்தை உருவாக்கியது. இந்த நிலையில் லதாவுக்கு ஒரு இளம் தங்கை இருந்தால். அந்த தங்கைக்கு திருமணமாக வேண்டிய வயதாகிவிட்டது. குணசேகரனின் குணாதிசயங்களை ரசித்த லதா தனது தங்கையை குணசேகரனுக்கு அறிமுகப்படுத்த விரும்பினாள். எனது தங்கை மிகவும் நல்லவள். நீங்கள் விரும்பினால் நான் அவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று கேட்டாள். குணசேகரனும் ஒரு நல்ல துணைக்காக ஏங்கிக் கொண்டிருந்ததால் இந்த முன்மொழிவை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இருவரும் மிகவும் பொருந்திய கல்வியும் நல்ல பண்பும் கொண்டவர்கள். அவர்களது எண்ணங்கள் ஒன்றுபட்டன. குணசேகரனும் லதாவின் தங்கையும் ஒருவரையொருவர் நேரில் சந்தித்து பேசி தங்கள் விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டனர். இரு குடும்பங்களும் மகிழ்ச்சியுடன் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தனர். திருமண ஏற்பாடுகள் என்ன ஆனது? குணசேகரன் லதரன் மற்றும் லதாவின் தங்கையின் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்தது? அடுத்த பகுதியில் பார்ப்போம். திருமணம் நிச்சயமானதும் குணசேகரன் உடனே தனது பெற்றோருக்கு போனில் அழைத்து தனது முடிவை தெரிவித்தார்.
அவரது பெற்றோரும் மகிழ்ச்சியடைந்து உடனே திருமண ஏற்பாடுகளை துரிதப்படுத்தினர். நல்ல முகூர்த்தத்தில் குணசேகரனுக்கும் லதாவின் தங்கைக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தேறியது. திருமணத்திற்குப் பிறகு குணசேகரனும் லதாவின் தங்கையும் கூட்டு குடும்பமாக குணசேகரனின் வீட்டில் தங்கினர். வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. குணசேகரனின் பெற்றோர்களும் அவரது மனைவியும் மிகவும் ஒத்துப்போனார்கள். வீடு சிரிப்பு மற்றும் இனிமையான பேச்சுகளால் நிறைந்திருந்தது. இந்த நேரத்தில் குணசேகரனின் மனதில் ஒரு சிந்தனை ஓடியது. அவர் நினைத்து பார்த்தார், நான் விரும்பியிருந்தால் ஷங்கரின் மனைவி லதாவிடம் ஏதேனும் முறைகேடாக நடந்து கொண்டிருக்க முடியுமே. ஆனால் நான் அவளை ஒரு அண்ணியாகவே மதித்தேன். அதேபோல் லதாவும் தன்னை எனக்கு அண்ணியாகவே நினைத்து கொண்டு தனது தங்கையை எனக்கு அறிமுகப்படுத்தி எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்தாள். இருவரும் எப்போதும் சரியான எல்லைகளை கடைபிடித்ததால்தான் இந்த மகிழ்ச்சி சாத்தியமானது. ஷங்கரின் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் மாற்றந்தன. அவரது மன அழுத்தம் குறைந்தது. ஏனெனில் குணசேகரனின் உதவியால் கடன் பிரச்சினை தீர்ந்தது. மகிழ்ச்சி மேலோங்கியது. இதனால் ஷங்கரும் லதாவும் மனரீதியாக மிகவும் நிம்மதி அடைந்தனர். இத்தனை சந்தோஷத்திற்குப் பிறகு ஷங்கர் மற்றும் லதாவின் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது? குணசேகரனின் குடும்பத்தில் புதிய வரவு வருமா? முடிவு பகுதியில் தெரிந்து கொள்வோம். காலம் செல்ல செல்ல அனைத்து குடும்பங்களிலும் மகிழ்ச்சி நிலவியது. ஷங்கரின் மன அழுத்தம் முழுவதும் மறைந்தது. அவர் லதாவுடன் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார். கடன் இல்லாத நிம்மதியும் நண்பன் குணசேகரனின் கிடைத்த ஆதரவும் ஷங்கருக்கு புத்துணர்ச்சியை அளித்தன. இதன் விளைவாக திருமணமான 3 வருடங்களுக்குப் பிறகு லதா கர்ப்பமானார். இந்த செய்தி கேட்டதும் ஷங்கர் மற்றும் லதா இருவருமே ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இந்த மகிழ்ச்சியில் குணசேகரனும் அவரது குடும்பத்தினரும் பங்கேற்று கொண்டாடினர். சரியாக 1 வருடம் கழித்து குணசேகரன் மற்றும் அவரது மனைவிக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. இது குடும்பத்தில் மேலும் சந்தோஷத்தை சேர்த்தது. இதனிடையே ஷங்கரின் மனைவி லதாவும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். 2 குடும்பங்களும் இப்போது தங்கள் வாழ்க்கையில் முழுமையான மகிழ்ச்சியை அடைந்திருந்தன. குணசேகரனின் மனைவியும் லதாவும் இப்போது சிறந்த தோழிகளாகிவிட்டனர். அக்கம் பக்கத்தினர் இவர்களை பார்த்து அண்ணி தங்கை என மாறி மாறி உதவிக்கொண்டு ஒற்றுமையாக வாழும் இந்த குடும்பமே ஓர் உதாரணம் என்று புகழ்ந்தனர். குணசேகரனின் பெற்றோர்களும் இந்த கூட்டு குடும்பத்தில் தங்கள் பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தனர். இந்த கதையின் நாயகன் குணசேகரன். தன்னலமற்ற தன்மையும் நேர்மையும் ஒருவரின் வாழ்க்கையை எவ்வாறு மகிழ்ச்சியாக மாற்றும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார். அவர் நடந்து கொண்ட ஒவ்வொரு வழியும் அவரை மட்டுமின்றி அவரை சுற்றியுள்ள அனைவரையும் மேலும் மகிழ்ச்சி அடையச் செய்தது. அவரது நட்பும் அன்பும் பணிவும் ஒவ்வொரு இதயத்திலும் இடம் பிடித்தது. வாழ்க்கை இனிதே நகர்ந்தது. முடிவில் இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. எப்போதும் நேர்மையாகவும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்குடனும் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த உன்னதமான கதையின் முடிவில் ஒரு நல்ல மனிதனின் செயல்கள் எப்படி சமூகத்தில் நேர்மறையான அலைகளை உண்டாக்கும் என்பதை நாம் காண்கிறோம்.